இலிருந்து ஆரம்பித்து ஈசால் சவாபுடன் ஆரம்பித்த இந்த நிகழ்வு மதியானம் அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடன் தொடர்ந்து அல்லாஹுவின் கிருபையினால் இந்த நிகழ்வு நிறைவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. சிறப்பான இந்த நிகழ்விலே காலையிலிருந்து தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த ஆளுமை மிக்க உலமா பெருமக்களும் ஆய்வில் சிறந்த அறிஞர் பெருமக்களும் இங்கே கலந்து கொண்டு தங்களுடைய அறிவு செல்வங்களை கொட்டி தீர்த்திருக்கிறார்கள். உண்மையில் சொல்ல போனால் இங்கே இந்த நிகழ்வில் 9 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை 12 மணி நேரம் என்று நாங்கள் தீர்மானித்து இதை முன்னெடுத்தோம். ஆனால் எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நேர பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய நேர நெருக்கடி நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். எனக்கு பின்னால் இனி ஒரு மிகச்சிறந்த 3 பெருமக்கள் இங்கே பேச வேண்டும். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு தலைப்புகளையும் மிகுந்த யோசனையோடு காலத்திற்கு தேவையான அவசியமான தலைப்புகளை தந்திருக்கிறோம். எனவே எங்களுடைய ஆசிரிய பெருந்தகைகள், கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய தகுதிமிக்க ஆற்றல் மிக்க தலைவர் கண்ணியத்திற்குரிய ஹசரத் குபுலா அவர்கள் பேச இருக்கிறார்கள். அதுபோன்ற எங்கள் உஸ்மானியா மதரசாவினுடைய முதல்வர் கண்ணியத்திற்குரிய ஹைதர் அலி இஸ்மாயில் ஹசரத் குபுலா அவர்களும் இங்கே உரையாற்ற இருக்கிறார்கள். சகோதரர் ஷவுகத் அலி உஸ்மானி ஹசரத் அவர்களும் இங்கே எனக்கு பின்னால் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். இருந்தாலும் காலையிலிருந்து நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் உள்வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு, நீண்ட நேரம் அல்ல, எங்களுக்கான நேரங்கள் எல்லாம் சிறப்புரை என்று போடப்பட்டிருப்பதினால் ஒவ்வொருவர்களும் சிறப்பான உரைகளுக்கான நேரங்களை எடுத்துக்கொண்டால் அது ஒரு சரியாக இருக்காது என்பதை நாங்கள் அறிவோம். எனவே அதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு 10 நிமிடம் என்றெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். ஒரு 10லிருந்து முதல்ல ஒரு 20 நிமிஷம் 25 நிமிடம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஆரம்பத்தில் எதிர்பார்த்தது. இருந்தாலும் 2 உஸ்தாது பெருந்தகைகள் எங்களுக்கு முன்னால் இருக்கிறார்கள். எனவே ஒரு 10 நிமிஷம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எங்களுக்கான உரைகளை சொல்ல வேண்டிய கருத்துக்களை இன்ஷா அல்லாஹ் தருவதற்கு முயற்சி செய்கிறோம். அதை தொடர்ந்து கண்ணியத்திற்குரிய உஸ்தாது பெருமக்கள் பேச இருக்கிறார்கள். 2 முக்கியமான தலைப்புகளை நாங்கள் தந்திருக்கிறோம். அரசியலின் இன்றைய தேவையும் 21ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்டிருக்கிற ஆன்மீக வறட்சியும், ஆன்மீகத்தையும் பொலிட்டிக்கலையும் ஸ்பிரிச்சுவலையும் ஒரே நேரத்தில் கலந்து சமுதாயத்திற்கு 2ம் கலந்த ஒரு வழிகாட்டுதலை தர வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழகத்தினுடைய, குறிப்பாக எங்கள் மதரசாவினுடைய சூரியன் சந்திரனாக மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய 2 பெரும் கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருமக்களை நாங்கள் இந்த சபைக்கு மிகச்சிறந்த தலைப்புகளுடன் தர இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த கூட்டம் நிறைவு வரை நீங்கள் இருந்து சிறப்பாக துஆவுடன் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் களைய வேண்டும். அனைவர்களுக்குமான உணவும் பார்சல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சியை நிறைவாக நீங்கள் நிறைவு வரை முடித்து தர வேண்டும் என்று நான் இந்த நல்ல நேரத்தில் உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டவனாக ஒரு 10 நிமிடத்தில் வக்ஃபு என்பதை பற்றி இங்கே நான் சட்டம் பேச போறதல்ல. வக்ஃபுனா என்னங்கிறத கிட்டத்தட்ட கடந்த காலங்களில் எப்படியான சட்ட நெருக்கடிக்கு நாம் உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம், வக்ஃபின் வழியாக எவ்வளவு பெரிய சட்ட போராட்டத்தை நாம் முன்னெடுத்திருக்கிறோம், ஒரு சட்ட போரை நமக்கு எதிராக எப்படி வக்ஃபின் வழியாக முன்னெடுத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் பட்டி தொட்டிகள் எல்லாம் மிகச்சிறந்த அளவில் தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய அறிவுறுத்தலின் பேரிலே எல்லா மாவட்டங்களிலும் மிக பிரமாண்டமான அளவில் உலமாக்களினுடைய முன்னிலையில், சமுதாயத்தினுடைய பெரியவர்களுடைய முன்னிலையில் சமூகத்திற்கு வக்ஃபினுடைய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிற திருத்தங்கள், அதனால் ஏற்படுகிற சமுதாயம் சந்திக்கிற விளைவுகள், இதுவெல்லாம் இந்த உம்மத்தை எங்க கொண்டு போய் நிறுத்தும் என்பதை தேவையான அளவுக்கு போதுமான அளவிற்கு இங்கே சட்டங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது, எதிரிகளினுடைய மோசமான திட்டங்களையும் தோல் உரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதை பற்றி நான் இங்கே பேசவில்லை. நான் ஒரே ஒரு கருத்தை மாத்திரம் அழுத்தமாக இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். முஸ்லிம்களுக்கு எதிரான போராட்ட களங்களை முஸ்லிம்கள் எப்படி அதை அணுக வேண்டும், ஒரு போராட்டத்தை முஸ்லிம்கள் எப்படி முன்னெடுக்கணும். ஒரு பிரச்சனை வருகிறது, கிட்டத்தட்ட 12 வருஷமா நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பிரச்சனைகளுடைய விஷயங்கள் மாறுது, வீரியங்கள் மாறுது, அமைப்புகள் மாறுது, ஆனால் பிரச்சனைகள் ஓய்ந்தபாடில்லை. ஒரு விஷயத்திற்கு பின்னால் இன்னொரு விஷயத்தை அடுத்து வைத்துக் கொண்டு ரெடியாக இருக்கிறார்கள். எனவே இது ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களுக்கு ஒன்றும் போராட்டம் புதிதல்ல.
போராட்ட களங்களில் முஸ்லிம்கள் போராட்டங்களை எப்படி முன்னெடுக்க வேண்டும், போராட்ட களங்களை எப்படி கையில் எடுக்க வேண்டும். ஒரு போராட்டத்தை வெற்றியை நோக்கி பயணிக்கணும் சொன்னா அது வக்ஃபாக இருக்கட்டும், அல்லது பொது சிவில் சட்டமாக இருக்கட்டும், அல்லது என்ஆர்சியாக இருக்கட்டும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் முஸ்லிம் சமூகம் போராட்டங்களையும் இந்த உம்மத்திற்கு நாம தான் கற்றுக் கொடுத்தோம். எப்படி போராடினால் அதை வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும் என்பதை நாம் கற்றுக் கொடுத்தோம். இது வக்ஃபுக்கு மட்டுமல்ல, வக்ஃபு நிலத்தை மீட்பதற்கு மட்டுமல்ல, எல்லாவற்றுக்குமான போராட்ட களம். ஒரு முஸ்லிம் கண்டிப்பாக போராளிதான், ஒரு முஸ்லிம் கண்டிப்பான போராளிதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒருவர் கேட்டார், ஜா ரஜுலுன் யா ரசூலல்லாஹ், ஒருத்தன் வந்தான், யுரீது அஹத மாலி, என் சொத்தை எடுக்கணுங்கிறதுக்கு முயற்சி பண்றான், நான் என்ன செய்யணும்? என் சொத்தை அபகரிக்க நினைக்கிறான், என் உம்மத்தினுடைய சொத்தை அபகரிக்க நினைக்கிறான், என் குடும்பத்தினுடைய சொத்தை அபகரிக்க நினைக்கிறான், என் தனிப்பட்ட சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறான், என்ன செய்யணும்? லா தொலைத்தை மாலக்க, உன் சொத்தை நீ விட்டு கொடுக்காதன்னாங்க. உன் சொத்தை நீ விட்டு கொடுக்காத. இன் காத்தலனே, அதை மீறி அவன் என்னை பிடுங்குவதற்கு என்னுடன் சண்டைக்கு வந்தால், போராடினால், அதிகார பலத்துடன் போராடுகிறான், என்ன செய்யணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்தில்ஹு, அவனை எதிர்த்து நீ போராடுன்னாங்க. அவனை எதிர்த்து நீ போராடு. அடுத்து அவர் திரும்ப கேட்டார், என் கத்தலனி, ஒருவேளை அந்த போராட்டத்தில் என்ன அவன் கொன்னுட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஷஹீத், நீ ஷஹீதுன்னாங்க. ஒருவேளை நான் அந்த போராட்டத்தில் அவனை கொன்னுட்டா, ஹுவ ஃபின்னார், அவன் நரகவாசின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகான ஹதீஸுங்க இது. ஒரு முஸ்லிம் போராளியாக இருக்கணும். ஒருத்த வந்து என் சொத்தை எடுக்கிறாங்கிறதுக்காக நான் சும்மா விட்டு கொடுக்க முடியாது. பக்கத்து வீட்டுக்காரன் அநியாயம் பண்றான், அராஜகம் பண்றான், எனக்கு பெரிய நெருக்கடி கொடுக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இவர் போய் நிற்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன் வீட்டினுடைய பொருளை பூரா நடுத்தருக்கு போட்டுட்டு போய் உட்காருன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் பொருளை பூரா வீட்டு சாமானெல்லாம் எடுத்து நடுத்தரில் போட்டு உட்கார்ந்து போராடுங்கிறாங்க. ஏன்? எவனாவது வந்து கேட்டா நீ சொல்லு, இவன் தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லு. உன் போராட்டத்தை மக்கள் வெளிச்சத்திற்கு கொண்டு வா, மக்கள் ஒத்துழைப்புக்கு கொண்டு வா, மக்களுடன் நீ சேர்ந்து போராடுங்கிறாங்க. உன் போராட்டத்திற்கான வீரியம், முஸ்லிம்களுக்கு போராட்டத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போராட்டின் விதிமுறைகளை சொல்லிக் கொடுத்தார்கள். அதை எப்பொழுதுமே வீரியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம்ம அதற்காக போராடுறோம், கத்துறோம், அதற்காக எழுதுறோம், பேசுறோம். ஆனால் அது ஒரு 5 மாசத்துல, 6 மாசத்துல, ஒரு வருஷத்துல அதுக்கு பின்னால் அது என்ன ஆச்சு, எதை நோக்கி பயணிக்குது, அது சட்ட ரீதியா அது போகுதா, அதனுடைய நிலைகள் என்னங்கிறத முஸ்லிம் உம்மத்து கவனிக்க தவறிவிடுகிறது. இது ஒரு போராட்டம் என்பது அது அடுத்த கட்டத்திற்கு எப்படி எடுத்துட்டு போகணும், அதை நம்ம உலகத்துல படிக்க வேண்டிய ஒரே ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணம். ஒரு போராட்டத்தை எப்படி எடுத்துட்டு போகணும், ஒரு வக்ஃபு சொத்தை எப்படி மீட்டெடுக்கணும் என்பதற்கான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு உலகத்தில் பலஸ்தீன போராளி. உலகத்துல வக்ஃபு சொத்தை எப்படி மீட்கணுங்கிறத நம்ம அவங்கள்ட்ட தான் கத்துக்கணும். ஒரு 35 வருஷம் கூட நம்முடைய போராட்டத்துல கதகதப்பு இல்லை பாபர் மஸ்ஜிதினுடைய விஷயத்துல. ஆனால் இன்னைக்கு ஒரு 100 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறார் வக்ஃபு சொத்துக்காக, மஸ்ஜித் அக்ஸாவை மீட்பதற்காக. உலகமே காத்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் ஆக உல்லாசமான இடத்தில் அவர்களை வாழ வைப்பதற்கு ஆசை காட்டுகிறார்கள். அந்த பிள்ளைகள்கிட்ட, அந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட, அந்த இளைஞர்கள்ட்ட, அந்த பெண்கள்கிட்ட, பெரியவர்கள்ட்ட ஒரு போராட்டத்தை இவ்வளவு தூரமாக தலைமுறையை தாண்டிமா இன்னும் இவ்வளவு உயிர் துடிப்புடன் வைத்திருப்பார்கள். நம்ம அவங்கள்ட்ட படிக்கிறோம். உலகத்திற்கே, இந்த உம்மத்திற்கே ஃபர்து கிஃபாயாவுக்காக அவர்கள் மட்டும் போராடி கொண்டிருக்கிறார்கள். உங்க மேலே என் மேலேயும் கடமை அது, ஃபர்து கிஃபாயா அது. நானும் நீங்களும் கடமைப்பட்டவர்கள் பைத்துல் முகத்தஸை மீட்பதற்கு. ஒரு வக்ஃபு நிலத்தை தலைமுறையை தாண்டியும் போராடி கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி லாஹிரீன அலல் ஹக் காஹிரீன அல் அது. உலகத்திலேயே ஒரு கூட்டம் எல்லா காலத்திலேயும் சத்தியத்தில் நிற்கும், எதிரிகளுக்கு பயப்படாமல் நிற்கும். நான் சஹாபாக்கள் யார் அவர்கள் என்று கேட்டார்கள். அக்னாஃப பி பைத்துல் முகத்தஸ் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பைத்துல் முகத்தஸை சுற்றி இருக்கிற அந்த பிள்ளைங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சொல்லலாம், உலகமே ஈமான்ல சோரம் போனாலும் அவங்க போக மாட்டாங்க. கேரளாவினுடைய ஒரு மிகச்சிறந்த அகமது கபீர் பாக்கவி, நிறைய பேர்களுக்கு தெரியும். கபீர் முழுசா ஒரு இதில் பேசும்போது சொல்றாரு,
நான் ஜியாரத்துக்கு போயிருந்தேன். அப்போ பலஸ்தீனத்தினுடைய ஒரு பள்ளிவாசலுக்கு போனேன். பள்ளிவாசலில் தொழுதுட்டு வெளியே வரும்போது ஒரு 8 வயசு பையன் வெளியே வந்தார். அந்த பையன்கிட்ட நான் பேச்சு கொடுத்தேன். இப்போ உன் வீட்டில் வாப்பா அம்மா உனக்கு இருக்குதான்னு கேட்டேன். அந்த பையன் சொன்னான், இல்லை எனக்கு வாப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, அவங்க போரில் இறந்துட்டாங்க. இது ஒன்றும் உங்களுக்கும் எனக்கும் வேண்டுமானால் புதிய செய்தியாக இருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு அது அன்றாடம் காட்சி. அது அந்த பலஸ்தீன பிள்ளைகளுக்கு அன்றாட நிகழ்வு. அப்போ நான் அந்த பையன் கையை பிடிச்சிட்டு அவன் தலையை தடவிட்டு கூட்டு வெளியே பள்ளிவாசலை விட்டு வெளியே வரும்போது நான் அவன்கிட்ட கேட்டேன், நீ வேணா என் கூட இந்தியாவுக்கு வந்துடுறியாப்பா, உன்னை டாக்டர் ஆக்குறேன், இன்ஜினியர் ஆக்குறேன், உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த பையனை பிடிச்சி வெளியே கூட்டு வருகிற பொழுது அந்த பையன் என்னை திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை கேட்டான், உங்களோட இந்தியாவுக்கு வந்தா என்னை டாக்டர் ஆக்குவீங்க, இன்ஜினியர் ஆக்குவீங்க, என்னை ஷஹீத் ஆக்குவீங்களான்னு கேட்குறான். ஒரு 8 வயசு பையனுடைய உள்ளத்துல இந்த வார்த்தை வந்த பொழுது, யாருங்க அந்த பிள்ளைங்க? யாரால் வளர்க்கப்பட்டாங்க? வக்ஃபு நிலத்திற்காகவே, பைத்துல் முகத்தஸை மீட்பதற்காகவே தன் ஆயுள அர்ப்பணித்த கூட்டம். 5 வயசு பிள்ளையில இருந்து 50 வயசு என்ன மௌத்தாகிற வரைக்கும் அவன் உள்ளத்துல இது மட்டும் தான் இருக்குது. ஒரு வக்ஃபு நிலம் இன்னைக்கு மாட்டிக்கிட்டு யூதப்பிடியில உலகத்திலேயே ஆகப்பெரிய வெப்பன்ஸை வச்சுட்டு இருக்கிறான். ஆனால் அவர்களுக்கு மேலே பிளைட், யூத பிளைட் பறந்தா யா அதுவல்லாஹ், அல்லாஹ்வின் எதிரியே என்று சொல்லி கையில இருக்கிற கண்ணு தூக்கி எறிகிறான் அந்த புள்ள. அவனுக்கு பயம் இல்லை. சஜ்ஜாத் நுஅமானி, அல்லாமா சஜ்ஜாத் நுஅமானி ஒரு செய்தியை குறிப்பிடுறாரு. நான் மதீனா யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருந்த காலகட்டம், படிச்சுட்டு இருக்கும்போது ரவுலால வச்சு நான் தொழுதுட்டு லுகர் தொழுகைக்காக காத்திருக்கிறேன். இந்த செய்தியோட நான் நிறைவுபடுத்தினேன். என்ன, உலகத்துல போராட்டத்தையும் அதை எப்படி நீர்த்து போகாமல் உயிர் துடிப்புடன் வச்சிருக்கணுங்கிறத நம்ம அந்த பிள்ளைங்கள்ட்ட தான் படிக்கணும். அவர் சஜ்ஜாத் நுஅமானி அவர் சொல்றாரு, நான் அங்க படிச்சுட்டு இருந்த காலகட்டம், அங்க எக்ஸாம் டைம், இம்திஹான் டைம். அப்போ நான் கிதாபம் மடக்கிட்டு படிச்சு முடிச்சுட்டு ரவுலால இருந்து நான் என்ன செய்யறேன், பாங்கு சொல்ற டைம். எனக்கு ஒரு நீண்ட ஒரு செய்தியை சொல்கிறேன், நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். என்கிட்ட 2 பழக்கம் இருக்குது. பாங்கு சொன்ன உடனே ரவுலால இகாமத்து சொல்கிறதுக்கும் பாங்கு சொல்கிறதுக்கு மத்தியில் 2 வேலையை செய்வேன். ஒன்று என்னென்னா 2 ரக்காத்து நான் ரவுலால தொழுதுருவேன். 2வது உடனே போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால் நின்று சலாம் சொல்லிட்டு வருவேன். என்கிட்ட இந்த 2 பழக்கமும் பாங்குக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் நான் செஞ்சுட்டு இருப்பேன். நான் எப்பவுமே ரசூலுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரவுலாவுக்கு முன்னால் நான் சலாம் சொல்லும் போது என் மனசில் நான் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் அல்லாஹ்ட்ட கேட்பேன், ரப்பே இப்போ வந்திருக்கிற இந்த ரவுலால இருக்கிற ஆட்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முழுமையான தவஜ்ஜுகை பெற்றவர்கள், ரசூலினுடைய நேரடியான பார்வையை பெற்றவர்கள் இதுல யாரோ அவரை என் கண்ணில் காட்டு. நான் துவா செய்வேன் அல்லாஹ்ட்ட எப்பவுமே. ஒவ்வொரு தடவை எனக்கு அது நடந்திருக்குது. அந்த ரவுலால ரசூலுக்கு முன்னால போய் நிற்கிற பொழுது யாரையாவது அல்லாஹ் எனக்கு காட்டுவான், நான் அவரை பார்ப்பேன், நான் விளங்கிக்கிடுவேன் இவர் மேலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெரிய தவஜ்ஜுஹ் இருக்குங்கிறத விளங்கிக்கிடுவேன். அப்படித்தான் நான் ஒரு இளைஞர் நின்று ரசூலுடைய ரவுலாவுக்கு முன்னால் நின்று அழுகிறாரு, கதறாரு, இப்படி துவா செய்கிறாரு. நான் பார்த்தேன், ஒருவேளை இந்த உம்மத்திலேயே இந்த நேரம் ரசூலுடைய தனிப்பட்ட தவஜ்ஜுகை பெற்றவர் இவராகத்தான் இருப்பார். அந்த இடம்ங்கிறது சாமானிய இடம் அல்ல. பெருமக்கள் சொல்லுவார்கள், நீங்க ரவுலால போய் நின்று ரசூலுல்லாவுக்கு சலாம் சொல்லுகிற பொழுது 2 விஷயத்தை ஞாபகத்துல வைங்க. முதலாவது, உலகத்தில் நீங்க மூமின்கள் என்பதற்கு எத்தனையோ பேர்கள் சாட்சி சொல்லலாம். ஆனால் நீங்க அந்த இடத்துல போய் நின்று ஷஹாதத்து கலிமாவை சொல்லுங்க, என ரசூலை நேர்ல பார்த்து அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லான்னு சொல்லுவீங்க, உங்க ஈமானுக்கு நபியை சாட்சியாக்குங்கிறாங்க. நாளைக்கு இதார ஐத்தும் செல்லாதுனா இதார ஐத்தும் ஒரு ரஜலை அத்தாதுல் மஸ்ஜித், ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு அடிக்கடி வந்துட்டு போறாருன்னா அவர் மோமின், நீங்க சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னாங்க இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க நபியை சாட்சியாக்குங்க. நீங்க ஷஹாதத்து கலிமா உலகத்துல எங்க வேணாலும் போய் நின்று சொல்லலாம். ஆனா அந்த இடத்துல போய் நின்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால ஷஹாதத்து சொன்னீங்கன்னு சொன்னா உங்க ஷஹாதத்தை நபியே நேரடியா சாட்சி ஆயிடுவாங்க. 2வது, ரவுலால போய் நிற்கிற பொழுது ரப்புட்ட ஒண்ணு கேளுங்க, யா அல்லாஹ் நீ குர்ஆன்ல சொல்ற சொர்க்கத்துக்குள்ள உள்ள வந்துட்டா வெளியே அனுப்ப மாட்டேன்னு நீ சொல்லி இருக்கிற, நான் சொர்க்கத்துக்கு உள்ள வந்துட்டேன், என்னை சொர்க்கத்தை விட்டு வெளியாக்க கூடாதுன்னு அல்லாஹ்ட்ட கேளுங்கிறாங்க. அந்த இடம் அவ்வளவு அல்லாஹ்ட்ட நேரடியாக தவஜ்ஜுஹ் உள்ள இடம் அது. சஜ்ஜாத் நுஅமானி சொல்றாங்க, ஒரு இளைஞர் இப்படி அழுதார். நான் அவரை பார்த்து ஒருவேளை இவர் தான் என்று நினைத்து அல்லாஹ்ட்ட நான் இவருடைய வசீலாவை வச்சு நான் அல்லாஹ்ட்ட துவா கேட்டேன். நான் எப்பவுமே அல்லாஹ்ட்ட இன்னொன்று கேட்பேன், யா அல்லாஹ் நான்
எனக்கு முன்னால் யார் நிற்கிறாரோ ஆக சிறந்த மனிதருக்கு பின்னால் நின்று நான் தொழுகணும்னு நான் கேட்பேன். அப்படி நான் இவர் சொல்லிட்டு நாங்கள் வந்து ரவுதால வந்து உட்கார்ந்துட்டேன். அதே மாதிரி இந்த இளைஞர் வந்து எனக்கு முன்னால் வந்து தொழுகிறார். ஹதீஸில் ஒரு செய்தியை நான் பார்த்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்சஃப்ல நிற்கிறவங்களுக்கு துவா செஞ்சிருக்கிறாங்க, வலது பக்கம் நிற்கிறவங்களுக்கு துவா செஞ்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது. சஃப்ல கடைசியாக நிற்கிற சஃப்ல நிற்கிறாங்க பாருங்க, இவங்களுக்கு அல்லாஹ் விசேஷமா மகஃபிரத் வழங்கினானா. எதுக்காகனா முன்னால நிற்கக்கூடியவர்களுடைய பரக்கத்தை கொண்டு கடைசி சஃப்புக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், மகஃபிரத் வழங்கினான். இப்படி ஒரு ஹதீஸை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்ம யாருக்கு பின்னால நின்று தொழுகிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. நமக்கு முன்னால் எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். சஜ்ஜாத் நுஅமானி அந்த செய்தியை தொடர்ந்து சொல்றாரு. யதார்த்தமாக அந்த இளைஞர் என் பக்கத்துல வந்து அவரே அறிமுகமாயிட்டு சொன்னாரு, நான் ஒரு பலஸ்தீன மாணவர்னு சொன்னார். அவர் அந்த வாலிபர் சொன்னார், முடியெல்லாம் லென்த்தாக வச்சிருக்கிறேன், பலஸ்தீன மாணவர், நான் டிஃபென்ஸ் காலேஜில் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ நான் வந்து யூரோப்புக்கு ஒரு பெரிய சுற்றுலாவுக்கு போன பொழுது எனக்கும் ஒரு பெண்ணோடு நிக்காவுக்காக எங்கள் வீட்டில் பேசினாங்க. அப்போ அந்த பெண் காலேஜ் படிக்கிறார், எங்கள் ஊரினுடைய பலஸ்தீன பெண்ணு. அந்த பெண் என்கிட்ட சொல்கிறாங்க, எங்கள் காலேஜில் உள்ள 4 பெண்கள் நாங்கள் ஃப்ரெண்டு சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் நாம் அத்தனை பேர்களும் இந்த தீனுக்காக ஷஹீதாகணும் முடிவு பண்ணியிருக்கிறோம். அதனால் உங்களோட நிக்காக பேசியிருக்கிறாங்க, தயவு செய்து நீங்கள் நிக்கா வேண்டான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த புள்ள சொல்லுது. நான் உடனே அந்த நிமிஷத்தில் உடனே முடிவெடுத்தேன், ஒரு பெண்ணிடத்துல இவ்வளோ பெரிய ஈமானிய உணர்வு இருக்கிற பொழுது எனக்கு எப்படி அது இல்லாமல் போச்சுங்கிற நினைச்சு உடனே நான் உம்ராவுடைய நியத்தோடு விசா வாங்கிட்டு உடனே வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வந்து இந்த இடத்துல வச்சு நான் ஷஹாதத்துக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ரசூல்கிட்ட கேட்கிறேன், நபிய தவசூலாவா வசீலாவாக வச்சு நான் ஷஹாதத்தை கேட்கறதுக்கு வந்திருக்கேங்கிறாங்க. அந்த இளைஞர்கள் இளைஞிகள் அந்த பிள்ளைகள் அது சொந்த பிரச்சனையா? அது சொந்த பிரச்சனையா? ஒரு வக்ஃப் நிலத்தை மீட்கிறதுக்காக உள்ள பிரச்சனை தான் அது. உலகத்தில் அவர்கள்ட்ட நாம கற்றுக்கொள்ளணும், எப்படி ஒரு போராட்டத்தை நாம் மீட்டெடுக்கணும், ஒரு போராட்டத்தை எப்படி எடுத்துட்டு போகணும், தலைமுறைகளை தாண்டி எப்படி அடுத்த கட்ட பிள்ளைகளுக்கு அந்த உணர்வை போதிக்கணும். எனவே போராட்டங்களை நிறைய முன்னெடுக்கிறோம். ஒரு முஸ்லிமுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி, முஸ்லீம்கள் ஒரு போராட்டத்தில் ஜெயிக்கணும்னா 3 விஷயம் அவங்களுக்கு வேணும். இதை சொல்லுவது அதற்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க. முதல் விஷயம், அஹ்லமுன் நாஸி இந்த ஃபித்னா, சோதனை போராட்ட களத்தில் ரொம்ப உறுதியாக நில்லுங்கன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது சொன்னாங்க, அஸ்ரஉஹும் இஃபாகா, விழுந்துட்டீங்கன்னா சீக்கிரமா எழுந்துருன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடிபட்டுட்டியா சீக்கிரமா எழுந்துரு. மூணாவது, அவுஷகுஹும் கர்ரா பஅத ஃபர்ரா, ஒரு தப்பா வியூகம் பண்ணிட்டேன்னா திரும்ப அதை சரி பண்ணிக்கிட்டு வேகமா மறுபடியும் என்ன செய்யும், மீண்டும் அதை நோக்கி பயணி. ஒரு முஸ்லிம்கிட்ட இந்த 3 தன்மைகளும் இருந்தால் எந்த போராட்டத்திலையும் ஜெயிக்க முடியும். எனவே முஸ்லிம்கள் போராட்டத்தை முன்னெடுப்பதல்ல, அதை தொடர்ந்து முன்னெடுக்கணும், உறுதியாக முன்னெடுக்கணும். தோல்வி வந்தால் மிக வேகமாக அந்த முசீபத்திலிருந்து எழுந்து வரணும். ஒரு தவறு நடந்து விட்டால் அதை திருத்தி கொண்டு மீண்டும் சரி செய்து பயணத்தை தொடரணும். வாசுர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.